டிவிகேவோட அடுத்த பிரச்சார கூட்டம் சேலமா இருக்குமா வேலூர்ல இருக்குமா? மோஸ்ட்லி வேலூர். கிட்டத்தட்ட பேச்சாலேயே ஒரு கட்சியை உருவாக்கி அதை வளர்த்து அதை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுங்கிறது அண்ணாவால மட்டும்தான் முடியும். நாகரிகமா நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஹாட் நியூஸ் பாத்தீங்களா? சிறப்பு தகவல்கள் நிறைய இருக்கு போல் இருக்க. ஆமா, இன்னைக்கு சொல்லுங்க. தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் NDTVல ஒரு பேட்டி கொடுத்தார். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் வந்து அதை ஒரு பேட்டியா கொடுத்தாரு. அதுக்கே ஒரு பரபரப்பா இருக்கு. இல்ல அதான் இப்போ இந்திய துணைக்கண்டத்திலே சொல்லலாம், ஆசியாவிலேயே கூட சொல்லலாம். இது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி யாரும் நினைச்சாலும் பரவாயில்ல. ஒரு பொலிட்டிக்கல் தலைவர், அதாவது ஒரு பெரிய சாதனை படைச்ச அல்லது ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் அல்லது ஒரு அனுபவம் உள்ள தலைவருக்கு, ஒரு பெரிய கட்சியை இந்தியாவே ஆண்ட தலைவர்களுக்கு அவங்கள கூட ஒரு சேனல் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி அந்த அவர் பேசுனதே வந்து ஒரு ப்ரோமோ போடுவான். ப்ரோமோ போட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோமோ போடுறது சேனலோட வழக்கம். கம்மிங் சூன் போட்டு விட்டுருவாங்க. சரி, அது வரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு முன்னாடியே போட்டு அதை வர்றதுக்காக வெயிட் பண்ணுவானுங்க. ஆனா முதல் முறையா ஒரு அப்கமிங் பார்ட்டியோட லீடர் அவரை வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் NDTV மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறான். அந்த இன்டர்வியூ எடுத்தார் இல்லையா அந்த நிருபர், அந்த நிருபர்கிட்டே ஒரு இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூ வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆயிட்டு. இது முதல் தடவை. இது ஒரு மிகைப்படுத்துற மாதிரி யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படின்னாலும் சரி, உண்மை அதுதான். ஒரு நிருபரை என்ன பேசினீங்கன்னு கேட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்வியூ ட்ரெண்டிங் ஆகுது. கண்டிப்பா யார் அந்த ராகுல்னு மொத்த இந்தியாவும் தேடுறான். அப்படின்னா அந்த இது எதை விளக்குதுன்னா, அந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை அல்லது அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கிரேஸ் வந்து என்னங்கிறது இதுலதான் தெரியுது. இப்ப நிறைய வந்து அன்ட்ரஸ்டட் பார்ட்டி, அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு புரோபகண்டா வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சரியான பதிலடி இந்த இன்டர்வியூ கொடுக்க போற ஒரு தாக்கம் தான். இப்ப இந்த ரிப்போர்ட்டரோட இன்டர்வியூ இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, அவர் பேசின இன்டர்வியூ வெளியில வரும்போது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இன்னும் அவர் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கல, ஒரு எலெக்ஷனோட அந்த என்னென்ன பண்ண போறோங்கிற சொல்லி அந்த இதெல்லாம் எதுவுமே அறிவிக்கல. பட் இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா, இப்போ DMK ADMK இருக்கட்டும், அவங்களும் ஈக்குவலா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து எப்போதுமே அது பல நேரங்கள்ல மாறுபட்டு எல்லாம் இருந்தது. பல நேரங்கள்ல மாறுபட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு சேனலும் இதைத்தான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாங்க போய் எடுத்தோம் இப்படி இருக்கு, நாங்க போய் எடுத்தோம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது பழசுல எப்படி இருக்குன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒருத்தவங்க வந்து ADMK சொல்லுவாங்க, ஒருத்தவங்க DMK சொல்லுவாங்க. ஆனா இந்த டிவிகே பொறுத்தளவுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல சொல்றாங்க. அப்படிங்கும்போது மக்கள் வந்து அதை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இல்ல, கருத்து கணிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு என்ன சொல்றது, ஒரு நெரேட்டிவ் செட் பண்றக்கூடியதுதான். அது பாசிட்டிவ் ஒரு மைனஸ் நெகட்டிவ், அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சில நேரங்கள் அது பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரங்கள் அது நெகட்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால அந்த கருத்து கணிப்புங்கிறத நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். அதுல இருக்கிறத அப்படியே வந்துரும்னு சொல்ல முடியாது. இல்ல இவங்க சொல்றதுனால அந்த பார்ட்டி வராமல் போறதும் இல்லை. பல நேரங்கள் அது உடைக்கப்பட்டிருக்கிறது. 100% கூட மாறி வந்துருக்கு. அதை தாண்டி வந்து என்னன்னா, மக்களுக்கு இப்போ ஒரு பார்ட்டி மேல ஒரு மக்களுக்கு இருக்கிற ஒரு அபிமானம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் வந்து இங்க பேச போகுது. இப்ப தாவேகாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் வரும், அவங்க எத்தனை சீட்டு வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இது எதையுமே நம்ம வந்து ப்ராப்பரா சொல்லணும்னா இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பெரிய கிரவுட் புல்லிங் இருக்கு. அது என்னவா மாறுன்றதை நம்ம 26 எலெக்ஷன்ல தான் சொல்ல முடியும். பட் அதுக்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுது. அதுதான் அந்த கருத்து கணிப்பு. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மையும் கூட. ஏன்னா ஒரு தலைவருக்கு இப்ப சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூ தான், அதுக்கே இவ்வளவு பெரிய வைப் கிரியேட் ஆகுதுன்னா அப்ப எல்லாரும் இதுலயும் தான். எனக்கு ஒண்ணும் இல்லை, இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்.
ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்துட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியோட ஒரு ப்ரொமோஷன், அதுக்கு வந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க உள்ள, ஒரு 100-200 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு புகைப்படமா வந்து டிஸ்பிளே ஆகுது. தாவேகா தலைவரோட படம் டிஸ்பிளே ஆன உடனே அந்த சத்தம், விசில் சத்தம் குறையறதுக்கு குறைந்தது 2-3 நிமிடங்கள் ஆச்சு. அங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் கூடி இருக்கிற ஒரு அரங்கத்துல. ஓகே. அதுல பல பேரு பல கட்சியில பல நடிகர்களோட ரசிகர்களை எப்படி வேணா இருக்கலாம்ல. அந்த சத்தம் குறைய 3-4 நிமிடங்கள் ஆச்சு. அப்ப இதுதான் அந்த இதுக்கான பதில். அப்போ ஒரு சப்போர்ட் இருக்கு, அவங்களுக்கான ஒரு வைப் இருக்கு. அது எப்படி வேணாலும் மாறும். கண்டிப்பா. அது இப்ப நம்ம இவங்க சொல்ற மாதிரி அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்குங்கிறதுல நம்ம மறுக்கவும் முடியாது. இவர் திமுக பேச்சாளர் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் ரொம்ப ஒரு கண்ணியம் இல்லாம வல்கரட்டியா இன்னும் மேடைக்கு மேடை அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க தலைமை எப்படி இதை அனுமதிக்கிறாங்க? இல்ல, தலைமை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இயக்கம் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அண்ணா இருந்த வரையிலும் அந்த கட்சி வந்து ஒரு டீசென்டான ஒரு பாலிசி உள்ள கட்சி. பேச்சு தன்மையாலேயே பேச்சாலேயே ஒரு கட்சியை உருவாக்கி அதை வளர்த்து அதை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுங்கிறது அண்ணாவால மட்டும்தான் முடியும். நாகரிகமான பேச்சு, அர்த்தமுள்ள பேச்சு, அது அவர் இருக்கிற வரை இருந்தது. அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு தலைவராகி அவங்க ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு பேட்டர்ன். அது அப்பவே பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பாரு, தீப்பொறி 6-3 ஒருத்தர் இருப்பாரு, நன்னிலம் நடராஜன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேச்சு. இப்போ ஒருத்தரை வந்து ரொம்ப டவுன் பண்ணணும், ஒரு ஆப்போசிஷன் லீடரை அல்லது எதிர்கட்சி தலைவரை, அதுல ரொம்ப வேகமா செயல்படுறவங்களை எல்லாம் வந்து டவுன் பண்ணணும்னா பர்சனலா அட்டாக் பண்றது, ரொம்ப பச்சையா பேசுறது, ஒரு மாதிரி கேவலமா பேசுறது, இதுக்குன்னே அப்போயில இருந்தே ஒரு பேட்டர்னை வச்சிருக்காங்க அவங்க. அதுதான் அவங்களோட ஆயுதமாவே பயன்படுத்திட்டு வருவாங்க. அது ரொம்ப ஒரு கேவலமா பேசும்போது அது அவங்க ஒரு தலைவர் இருக்கானா அவர் மட்டும் தனிப்பட்டது இல்லையே, அவரை சுத்தி ஒரு நிறைய இருக்குல்ல, அவரோட குடும்பம் இருக்கு, உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அப்படின்னு அவருக்குன்னு ஒரு வட்டாரம் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சங்கோஜம் ஏற்படும், அவர் ஒரு செட்பேக் ஆகும். இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அப்போவிலிருந்து திமுக வந்திருக்கு. அந்த வகையில சேர்ந்தவர் தான் இப்ப நீங்க சொல்ற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர், அப்புறம் சைதை சாதிக்கணுங்கிற ஒரு நபர், இப்போ இவங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த பேட்டர்னை கிட்டத்தட்ட இப்ப 2026 வரும்போது கூட இந்த டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்து இன்னைக்கு பிளாட்ஃபார்ம், பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மே வேற இடத்துக்கு வந்துருச்சு. மீடியாக்கள் நின்று பிரச்சாரம் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்த போது கூட அவங்க அந்த பழைய பேட்டர்ன்ல இன்னும் டிராவல் பண்றாங்க. அது வந்து கண்டிப்பா மக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க ஒரு 500 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்ட மேடையில ஒரு நபர் வந்து மைக்கு முன்னாடி நின்று ஆபாசமா அசிங்கமா பேசுறதை எத்தனை பேர் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மேடையில இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கிறவங்க கைத்தட்டி அந்த 500 பேர் திமுக ஓட்டு போடலான்னு வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நபர் பேசும்போது குறைந்தபட்சம் அதுல ஒரு 200-250 ஓட்டு அவங்களுக்கு இல்லாம போகும். இதுதான் நடக்கும். புரியுது? அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, அவங்க யாரு குறிப்பிட்டு பேச சொல்றாங்களோ அந்த ஆளு கேவலமா பேசியாச்சு, அவ்வளவுதான் அவங்களுக்கு அதுல கிடைக்க போறது. சோ அவங்களுக்கு ஒரு செட்பேக் தான். அதை இன்னமும் மாத்திக்காம திமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு நல்லதே கிடையாது. ஓகே. இப்போ ரீசெண்டா நடந்த கிராம சபை கூட்டத்துல, எல்லா கூட்டத்திலயும் சரி, தாவேகானர் வந்து அந்த தொண்டர்கள் வந்து மிக முக்கியமான கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க, நிறைய பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டாக் போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த நியூஸும் அவ்வளோ வரல. பட் தெரிஞ்ச லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. அவங்க வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, இல்ல ஒரு பர்டிகுலர் பஞ்சாயத்து இருக்குன்னா அதுல உள்ள ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது கிராம சபை கூட்டங்கிறது எல்லா ஏரியாவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிக்காரர்களும் கலந்துக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா இப்ப தாவேகாவில இருந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து குறிப்பா அதுல பங்கெடுத்துக்கிட்டு உங்க லோக்கல்ல இருக்கிற பிரச்சனையை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப தமிழ்நாட்டுல மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஒரு நடுநிலைமையோட இல்லைங்கிறத நம்ம கண்டுக்கணும். ஏன்னா ஆளும் தரப்புக்கு மிக மிக ரொம்ப ஆதரவா தான் செயல்படுறாங்க. அது மீடியாக்கள் மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில பாத்தீங்கன்னா சில நல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகளுக்கோ அல்லது இப்ப விஜய் மாதிரி புதுசா அப்கமிங்ல வந்திருக்கிற ஒரு கட்சிகளுக்கோ வந்து அவங்க ஆதரவான விஷயங்களை பண்றது இல்லை. அது நம்ம ஒத்துக்கணும். அதனால இந்த மாதிரி கீழ் மட்டத்துல நடக்கிற கிராம சபை கூட்டங்களா இருக்கட்டும், இல்ல கீழே நடக்கிற பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அதை அட்ரஸ் பண்றதுல மீடியாக்கள் கொஞ்சம் தவற விடுறாங்க. இப்ப விஜய் அவர்கள் வெளியில வந்து அவரை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஓப்பன் டு எண்ட் வரையில அதை லைவ் அடிச்சு போடுறாங்கன்னா அது பர்சனல் இன்கம் அவங்களுக்கு. அதன் மூலமா மிகப்பெரிய ரேட்டிங் இருக்கு, குரோர் கணக்குல அதை வாட்ச் பண்றாங்க, லைவ்ல இது பண்றாங்கிறதுனால பண்றாங்க. மற்றபடி இந்த மாதிரி போராட்டங்கள்
இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மீடியாக்கள் கவர் பண்றது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்கணும் தான், அது உண்மைதான். ஆனாலும் இப்போ தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கட்சிக்கும் வந்து ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கு. இல்ல அவங்களுக்கு தாவேக்கனர் வந்து விசில் அடிச்சான் கொஞ்சங்கள் அப்படி இப்படி தற்கூறி அந்த மாதிரி. இல்ல நான் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்க தற்கூறி என்ன வேணும்னு சொன்னாலும் அவங்க அந்த செயல்பாடுகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ணலைங்கிறது உண்மைதான். ஆனா இப்போ எல்லா கட்சிக்கும் ஐடி விங் இருக்கு. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி விங்குங்கிறது ஒரு தனி அணி. புரியுதா? ஆனா தாவேகாவுக்கு மொத்த கட்சியுமே ஐடி விங். அங்க இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிற ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அளவுக்கு வேற எந்த கட்சியுமே அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாத்துருக்கலாம். இப்போ ரீசெண்டா ஆமா ஏடிஎம்கே வச்சு செஞ்சாங்க. புரியுதா? இப்ப நம்ம ஏன் இதை சொல்லிட்டோம்னு ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுற அளவுக்கு அவங்களோட ஒர்க் அந்த அளவுக்கு இருக்கு. தெரிஞ்சு அவங்க ஐடி வந்து யோசிச்சிருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது கிராம சபை கூட்டத்துல பேசுனதை மீடியாக்கள் கவர் பண்ணலன்னு அவங்க கவலைப்பட தேவையில்லை. உங்ககிட்டயே மிகப்பெரிய விங் இருக்க, நீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்காட்டையும் நீங்க சேனல்ல இப்ப யாரும் நியூஸ் பாக்குறதே இல்லை. எல்லாருமே மொபைல்ல தான் பாக்குறாங்க, சோசியல் மீடியாவில தான் அது வருது. அப்ப சோசியல் மீடியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது தாவேக்கா. அப்ப அதை பத்தி அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. அது வரல, அவங்க கவர் பண்ணல, போக்கஸ் பண்ணலன்னு கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற கட்சிகள்லயே மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங்க வச்சிருக்கிறது தாவேக்கா தான். இது பல பேருக்கு தெரியுமா இல்லையான்றது தெரியல. கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்னா அதனால அதை பத்தி அவங்க கவலைப்பட தேவை. ரீசெண்ட் டேஸ்ல அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ரிப்ளையா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுக்குற, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இனிஷியல் ஸ்டேஜில் ஏதோ ஒரு கேஸில் இருந்தார். அதில் இருந்து இப்போ அவர் என்ன பண்ணாருங்கிற வரைக்கும் அவங்க அவ்வளோ ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அவங்க போட்ட ஒரே ஒரு ட்வீட்டுக்காக அவ்வளோ ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இல்ல அவங்க கட்சிக்காரங்களே வருத்தப்படுற அளவுக்கு இதையே ஐடிவிங்க பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பேசுற அளவுக்கு இவங்களோட பதிலடி இருந்திருக்கு. ஆமா, அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜெல்லாம் நாங்க இனிமேல் விஜய் பத்தி பேசவே மாட்டோம்னு பேட்டி கொடுக்குறோம். அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடிவிங்க தாவேக்காவோடது. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலமே. தாவேக்காவோட மிகப்பெரிய பலமே அந்த யங்ஸ்டர்ஸ் தான். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐடிவிங். அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்க கவலைப்பட தேவையில்லை. அவங்க அது நீங்க ஒரு சின்ன விஷயம் கூட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல நிக்கிறது அவங்க தான். இப்ப நீ எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வியூ ரிப்போர்ட்டரோட இதுவே வந்து இவ்வளவுக்கு ட்ரெண்டிங் ஆனதே அவங்க தான். ஆமா, புரியுதா? அதனால அவங்க வந்து கவர் பண்ணல போகல அப்படின்லாம் அவங்க யோசிக்க தேவையில்லை. அது உங்களுக்கு பிளஸ் தான். ஓகே, அடுத்து இவர் ஐயா ஓபிஎஸ். அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 முறை வந்து முதல்வராக இருந்தவர். அவர் வந்து அவரோட சுயமரியாதை விட்டுட்டு திரு எடப்பாடி அவர்கள்ட்ட போயிட்டு நான் வந்து கட்சியிலேயே சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்காரோ, சுயமரியாதை விட்டுட்டு அங்க போய் நிக்கிறாரோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அல்லது அவர் என்ன பண்ணிருக்கலாம், இவர் திரு செங்கோட்டையன் மாதிரியோ இல்லை வேற யார் மாதிரியோ அவர் வந்து இம்மிடியட்டா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போயிருக்கலாம். பட் அவர் சுயமரியாதை இழந்து ஒரு லெவல்ல இப்ப நிக்கிற மாதிரி தோணுது. இல்ல அவர் சுயமரியாதையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது அவர் ஒரு வயதில் மூத்தவர், மிக அனுபவமானவர். அதை தாண்டி அந்த ஒரு தமிழ்நாட்டை அலங்கரிக்கக்கூடிய அந்த முதல்வர் அப்படின்ற அந்த பதவியை 3 முறை எல்லாருக்கும் முன்னாடி வந்து 3 முறை வந்து அலங்கரித்தவர். ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து என்னைக்கு வந்து ஒரு டெப்டி சிஎம் அப்படின்ற இடத்துக்கு இறங்கினாரோ அன்னைக்கு அவரோட டிக்னிட்டி எல்லாமே போயிடுச்சு. அவரோட இது எல்லாமே அன்னைக்கே போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே பார்ட்டி நீங்க முதல்வராக இருந்த அந்த பார்ட்டியில இருந்து இன்னொரு சாதாரண ஒரு முதல்வராகவும் நீங்க டெப்டி சிஎம்மாவும் நீங்க இருந்து ஒத்துக்கிட்ட போதே அவரோட தன்மானம், அவரோட சுயமரியாதை எல்லாமே போயிடுச்சு. அன்னைக்கே உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. அதனோட விளைவு தான் இன்று அவரால் எழுந்திருக்க முடியாம இருக்கிறது. கண்டிப்பா. அன்னைக்கு அவர் டெப்டி சிஎம்க்கு ஒத்துக்காம அந்த வெளியிலே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தலைவரா இருந்திருப்பார். என்னோட அனுமானத்துல சொல்றேன். அந்த பொசிஷன்ல ஒத்துக்காம அவர் வந்து தனிச்சே நின்று இருந்திருக்கணும், அல்லது அந்த கட்சியில இணைந்திருந்தா கூட அந்த பதவிக்காக ஆசைப்படாம அவர் கட்சியில தலைவரா மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக அவர்கிட்ட இருந்திருக்கும். நீங்க எப்போதுமே நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து நீங்க கீழே இன்னொருத்தர் கீழே போயிட்டீங்கன்னா நீங்க உங்களோட வேல்யூ முடிஞ்சிச்சு. அப்ப அவர் தானே தலைவர். கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல அவரோட சுயமரியாதை எல்லாம் போயிடுச்சு. 2வது, ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதுக்கு உண்டான எந்தவித ஒரு அறிகுறியும் அவர்கிட்ட இல்லை. நான் பார்த்த வரையில அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடணும், அவமதிப்பு செய்யணுங்கிறது நோக்கம் அல்ல, அவர்கிட்ட இல்லை. அது அவர் ஒரு நல்ல மனிதரா இருக்கிறாரு, அதுல மாற்றம் இல்லை. ஒரு நல்ல மனிதர், நல்ல குணம் கொண்டவர், அது பொறுமையாசாலி, அதெல்லாம் ஓகே. பாலிடிக்ஸ்ங்கிறது வேற. இங்க கல்லும் மண்ணும் முள்ளும் எல்லா விதமான கேரக்டர்களும் இருக்கிற ஒரு இடம் அது.
கண்டிப்பா கண்டிப்பா. நல்லவர்கள் இருப்பாங்க, தீயவர்கள் இருப்பாங்க, மோசமான ஆள் இருப்பாங்க, எல்லாமும் செய்யக்கூடிய ஆளுங்க உள்ள இருப்பான். அத்தனை பேரையும் சமாளிச்சு அவ்வளவு பெரிய தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு போகணும்னா அதுக்கு பலவிதமான குணாதிசயங்கள் வேணும். ஓகே. சில பேர்கிட்ட தன்மையா இருக்கணும், சில பேர்கிட்ட கோபமா இருக்கணும், சில பேர்கிட்ட அதிகாரத்தை செலுத்தணும், இன்னும் சில பேர்கிட்ட கடுமையா நடந்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கேரக்டர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது அந்த தலைமையை வந்து அந்த ஒரு பார்ட்டியை நீங்க லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த விதத்துல இவர் அன்ஃபிட், அங்க இவர் இல்ல. எல்லா இடத்துலயுமே ரொம்ப பொறுமையா, ரொம்ப மெதுவா, மாச கணக்குல யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிறவங்க ஒரு தலைமை இடத்துக்கு வர முடியாது. புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டார். அதனாலதான் அதோட விளைவு இன்று வரை அவர் தனிமைப்படுத்தப்பட்டு, இன்று அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேரும் வேறு வேறு கட்சிகளும் போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு நிக்கிறார். அதோட விளைவுதான் தானே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 அவரையே வந்து அவரோட டிக்னிட்டியை ரொம்ப குறைச்சிதான் விட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த நிபந்தனையும் இல்லாம நான் சேர்றேன், எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு காலில் விழாத குறைதான். தேவையில்லையே. எத்தனையோ பார்ட்டியில ரீசெண்டா அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு அண்ணன் செங்கோட்டையன். இவரை விட சீனியர் இவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட 53 வருஷம் ஒரே கட்சியில் சேர்ந்த அன்று முதல் கடைசி நீக்கப்படும் வரை அந்த கட்சியை விட்டு அவர் வரல. இடையில எவ்வளவு அவருக்கு இடர்பாடுகள் இருந்தது, கட்சி நீக்கப்பட்டார், என்னென்னலாம் நடந்தது இருந்தார். நீக்கப்பட்ட உடனே அவருக்கான பொசிஷன் என்னன்னு பார்த்தாரு. எது கரெக்ட், நம்மளோட தன்மானத்துக்கும் நம்மளோட சுயமரியாதைக்கும் அதுக்கு இழுக்கு இல்லாம அது கொஞ்சமும் குறையும் இல்லாம நாம என்ன பண்ணணும் சிந்திச்சாரு, ஒரு டெசிஷன் எடுத்தாரு. இன்னைக்கு அவர் 53 வருஷம் அனுபவிக்காத அத்தனை விஷயங்களையும் இன்று அனுபவிக்கிறாரு, கொண்டாடுறாரு. 53 வருஷம் அந்த கட்சியில மிகப்பெரிய அமைச்சரா இருந்திருக்காரு, பெரிய போஸ்ட்ல இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணா கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், இவ்வளவு ஒரு குதூகலமா அவர் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அது அரசியல் தனம், சாணக்கியத்தனம், புத்திசாலித்தனம். அதை விட்டு நீங்க சும்மா ஒரு அவர் ஒரு விஷயத்த சொல்றதுக்கே பல நாள் யோசிக்கிறது, கண்டிப்பா ஒரு டெசிஷனுக்கு பல மாதங்கள் யோசிக்கிறது. அது யாரு இருப்பா பின்னாடி? உங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை இருக்குல்ல. ஒரு தலைவன் மேல வந்து ஒரு தொண்டன் வைக்கிறது முதல்ல நம்பகத்தன்மை. இவர் போனா, இவர்கிட்ட நம்ம போனோம்னா நம்மள அவர் காப்பாத்துவாரு, இல்ல நம்மளை வழி நடத்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தான் முதல்ல ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கை இவர்கிட்ட போயிடுச்சு. இவர் என்ற அந்த துணை முதல்வர்னு ஒத்துக்கிட்டு அங்க போனாரோ அன்னைக்கே போயிடுச்சு. அது கடைசி வரையும் போயிடுச்சு. அதனால இது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு இது எண்டு பாயிண்ட் தான். எங்க கடைசி காலங்கள் தான் அரசியல். அது சம வேற ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு அப்படியே போடலாம், இல்லைன்னா அந்த இப்ப இருக்கிற அந்த மரியாதை காப்பாத்துக்குன்னா பேசாம இருந்துடலாம். அவ்வளவுதான். அதை பத்தி அதுக்கு மேல அவரை பத்தி பேச ஒண்ணு. ஓகே சார். இப்போ தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்மளே ஆல்ரெடி பேசிடுவோம். அவங்க வந்து அவங்களோட செயல்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவங்க வந்து பேட்டி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, இல்ல இந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் பேசியிருக்கோம். இப்போ வந்து அவங்க கொஞ்சம் இப்போ ரீசெண்டா வர ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், திரு அருண்ராஜ் காமராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்களோட பேட்டி, இவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது ரெண்டாவது எப்போதுமே ஒரு அப்கமிங் பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்ல இந்த மாதிரி ஒரு சரியா பேசக்கூடிய ஆட்கள் வர்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்போ ஒரு பார்ட்டி ரெண்டா பிளவுபட்டு வரும்போது அங்க ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? டிஎம்கேல இருந்து ஒரு பார்ட்டி புதுசா வருது, மதிமுக வருதுன்னா ஆல்ரெடி அங்க இருந்த ஆளே இங்க கொஞ்சம் வந்திருப்பான். அது அப்படியே யூஸ்வலா போயிட்டே இருக்கும். இப்போ ஏடிஎம்கே அந்த மாதிரி போகும். இப்போ புதுசா ஒரு பார்ட்டி அப்படின்னா அங்க எல்லாமே புதுசு. அப்ப அவங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிடிமானத்துக்கே வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி போகணும். ஒரு புதுசா வந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு முதல் தடவை மைக்க பிடிக்கும் போது அவ்வளவா அவங்களுக்கு அந்த இது வராது. கொஞ்சம் தட்டு மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் மைண்டுக்குள்ள இருந்தாலும் கூட அது அவுட்புட் கொடுக்கறதுக்கு சில சிரமங்கள் வந்துடும். அதுதான் வந்து இப்ப நீங்க சொல்ற இந்த தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே அது இருந்தது. ஏன்னா எல்லாரும் புதியவர்கள். அதுக்கு முன்னாடி அவங்க மணிக்கணக்கில் மைக் பிடிச்சி ஸ்டேஜ்ல பேசுறது இல்லை. ஏன்னா ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு முன்னாடி போய் நிற்கும் போதே வந்து ஒரு புதுசா போறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துடும். அந்த ஃபியர் போறது கொஞ்சம் டைம் எடுத்துடும். இப்ப அது யூஸ்வலா அது எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருந்தது. நீங்க சொல்றதுல நிர்மல்குமாருக்கு அது இல்ல கண்டிப்பா. அவர் ஆல்ரெடி 2 பார்ட்டிகள்ல இருந்துட்டு வந்ததுனால அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாரு. அது மீதி நீங்க சொன்னது பொதுச்செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு அர்ஜுன் அவர்கள் இருக்கட்டும், ஒரு அண்ணன் அருண்ராஜ் அவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது இருந்ததுதான். இப்போ சமீப காலமா வந்து கிட்டத்தட்ட அந்த 1 இயரா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இன்னும் பர்டிகுலரா சொன்னோம்னா ஆதவ் அவர்கள் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா நிறைய படித்தவர், நிறைய தெரியும், ஆனா அதை கன்வே பண்றதுல சில விஷயங்கள் அவருக்கு இருந்தது. இப்போ அவர் ரொம்ப ஃப்ளூவெண்டா
ரொம்ப நிதானமா ரொம்ப ஆணித்தரமா பேசுற அளவுக்கு அவர் டெவலப் ஆயிருக்காரு. ஓகே. அவங்க இன்னும் இவர் டாக்டர் அருண்ராஜ் கூட பாத்தீங்கன்னா அவர் தெளிவா பிகினிங்ல இருந்து தெளிவா தான் பேசுறாரு. ஆமா. முன்னாடி கொஞ்சம் அதிக நேரம் பேச மாட்டாரு, இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பிரீஃபா பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. இது முன்னேற்றம் தான். இது ஒரு புதிய கட்சிக்கு வந்து போக போக இருக்கும். இன்னும் இப்ப இந்த எலெக்ஷன்லாம் அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பீக்கரா வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்க. அதுல அது தகுந்த மாதிரி இப்போ அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு, அப்புறம் நம்ம இவர் நாஞ்சில் அண்ணன் இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் வரும்போது அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இவங்க பயணிக்கும் போது இன்னும் நிறைய அவங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும், இன்னும் நிறைய பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவிகேவோட அடுத்த பிரச்சார கூட்டம் சேலமா இருக்குமா வேலூர்ல இருக்குமா? மோஸ்ட்லி வேலூர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. 2 இடத்துலயுமே பர்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலம் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு. ஆமா. வழக்கம் போல ஈரோட்ல மற்ற இடங்கள்ல எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாங்களோ ஆளும் தரப்பு, அது மாதிரி சேலத்துல அதை தொடங்கி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வேலூரை பிளான் பண்ணாங்க. வேலூர்ல கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த பிரச்சார கூட்டம் அங்கதான் நடக்க போறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. பட் அதுக்கான தேதி இன்னும் தேதி குறிப்பிடல. விரைவில் அது பர்மிஷன் கிடைச்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இப்போ ஈரோட்டுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இடையில இந்த ஜனநாயகன் இந்த இஷ்யூ எல்லாம் ஒரு சிபிஐ இஷ்யூ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு கலந்துக்க போற பொது கூட்டம்ங்கிறதுனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது போக தேர்தல் சம்பந்தமா சில முக்கியமான ஒரு அறிவிப்புகளை வந்து இந்த முதல்ல நடக்க போற இந்த கூட்டத்துல ஒரு விஜய் அவர்களே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது மிக மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தகவலும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் நடக்க போற அந்த பொதுக்கூட்டம் வந்து மக்களுக்கு ஒரு விஜய் அவர்களால் சொல்லப்படுற முக்கியமான விஷயங்கள் வெளிவரும். ஓகே சார். ஓகே சார், மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சந்திப்புல இன்னொரு பல நல்ல நல்ல தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். இனிமே அடிக்கடி பேச வேண்டியதான். நம்ம இன்னும் டெய்லி பேசிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து விவாதிப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.